இப்போ மணிப்பூரில் இருக்கிறது மாதிரி, நாகாலாண்டில் இருக்கிற மாதிரி வந்து ஹிமாச்சல் இதில் அருணாச்சல் பிரதேசலாம் இருக்குது. எப்படின்னா வந்து இன்னர் லைன் பெர்மிட்னு இருக்குது. இன்டர்னல் விசா மாதிரி அது. சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்கள் இந்திய மாநிலத்தில் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் தங்கலாம், எங்கே வேணாலும் தொழில் செய்யலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் அதுலேயே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சுருக்கிறான், சட்டத்திலே இருக்குது. அப்போ அந்த பயன்படுத்திக்கிட்டு அந்த மாநிலத்தில் என்ன வச்சுருக்கிறான்னா, உள்நுழைவு அனுமதி சீட்டுன்னு வச்சுருக்கிறான். இன்டர்னல் விசா மாதிரி அது, இன்னர் லைன் பர்மிட்னு பேர். இப்போ அது அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு முதல்ல 15 நாளைக்கு தான் பர்மிட் கொடுப்பான். ஒரு வேலைக்கு, கான்ட்ராக்ட் வேலைக்கோ அல்லது ஒரு படிக்க போனீங்களோ, டூரிஸ்ட்டாக போனீங்களோ, எதுக்காக இருந்தாலும் அங்கே நீங்கள் போய் அது வந்து விமான நிலையமாக இருக்கட்டும், இப்போ ரயில் நிலையமாக இருக்கட்டும், அல்லது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எங்கே போய் இறங்கினாலும் அங்கே ஒரு டேபிளை போட்டு உட்காந்துருப்பான். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் ஆதார் நம்பர் என்ன, எங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, அதுக்கான என்ன பர்பஸ் எல்லாம் அவன்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு டயத்தில் 15 நாள் தான் அனுமதிப்பான். நீங்கள் அதுக்கு பிறகுனா எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நிற்க முடியும். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இங்கே. எவனா எங்கே வேணாலும் வரலாம். இங்கே இன்னைக்கு பரப்பையில் இப்போ கிரைம்லேயே என்ன சிக்கலாகுது, இப்போ இந்த வடநாட்டுக்காரன் ஏதாவது பண்ணிட்டு போனான்னா இப்போ யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் வேலை செஞ்சாங்கன்னா அவனுக்கு அட்ரஸ் இல்லை, அவன் பேரே தெரியாமல் ஜின்னு கூப்பிட்டு வச்சு கலந்துருப்பானுங்க, அவன் பேரை யாரும் கேட்க மாட்டான். அப்போ இந்த மாதிரியான நிலைமை இருப்பாருங்க. இதை வந்து இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கறது, ரேஷன் அட்டை கொடுக்கறது, ஆதார் அட்டை கொடுக்குறது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே பண்ணியிருக்கிறான். இது பத்தாதுன்னு வந்து இந்த இருங்காட்டுக்கோட்டையிலையோ, ஸ்ரீபெரும்புதூர்லேயோ, திருப்பூர்லேயோ அவனுக்கு குடியிருக்கிறதுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்குறான். ஏவாவேல் அதுக்கு தான் மந்திரியாக இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன அவன் நிலைப்படுத்திறான். இப்போ அவனோட எல்லாமே நிலையான அட்ரஸ் வந்த பிறகு நீ வாக்காளர் பட்டியலில் மட்டும் சேர்க்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்?